ஓபன் பண்ணலாம். வாவ், பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லி. வெல்கம் டு 7th Taste Recipe Review Channel. இன்னைக்கு நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களா சும்மா அசந்து போயிடுவீங்க. வடக சிக்கன் குழம்பு. கன்ஃபியூசிங்கா இருக்கா? வடகம்னா உங்க நிறைய பேருக்கு என்னன்னு தெரியும். நம்ம சின்ன வெங்காயம், ஜீரகம், கடுகெல்லாம் போட்டு காய வச்சு உருண்டை மாதிரி புடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் வடகம். நிறைய பேர் வீட்லயே செய்வாங்க, இல்லைன்னா நீங்க கடையில கூட இப்ப எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்குது. அதையும் சிக்கனையும் வச்சு ஒரு வித்தியாசமான ட்ரெடிஷனலான ஒரு டேஸ்டோட சும்மா அடிதூளா இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் வடகத்தை எண்ணெயில் போட்டு வறுக்க போகிறோம். இது பாருங்க, நல்லா கலர் மாறி நல்லா உப்பிடுச்சுட்டியா, இதை எடுத்து இப்போ தனியாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் பண்ணுறோம் சரிங்களா. அதுக்கு அதே கடாயில் நீங்கள் ஒரு வடகம் உருண்டை போட்டு வறுத்தீங்க இல்லையா, அதே கடாயில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வாசனை வர வரைக்கும் கரிஞ்சிடாம பார்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் ஒரு அரை மூடி திருவின தேங்காய் அதையும் எண்ணெயில போட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க, தேங்காய் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இல்லையா, இது போதும். இப்போ தேங்காவை எடுத்துட்டு அடுத்தது போட்டு வறுக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸி இந்த குழம்பு செய்யறது, ஒன்னொன்னா போட்டு ரோஸ்ட் பண்றது தான். அடுத்து என்ன போடலாம்? அடை இல்ல, வடகம். ஸோ இப்போ அடுத்து அதே கடாயில நம்ம சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க, ஒரு 1 to 2 minutes வதக்குங்க. அதுக்கப்புறம் 200 கிராம் சின்ன வெங்காயத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரொம்ப போடாதீங்க, ஏன்னா நம்ம புளி கரைச்சல் வேற போட போறோம். சிக்கன்ல புளி கரைச்சலா அப்படின்னு தானே பாக்குறீங்க, ட்ரை பண்ணி பாருங்க, எக்ஸ்பெரிமெண்ட் இல்லையா. இப்ப அடுத்து என்ன போடலாம்? கரெக்ட். ஸோ இப்போ நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். இது கடையில் வாங்கினது, ஸோ கொஞ்சம் காரமாக இருக்கு, நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. தாளிக்கும் போது நம்ம க்ரீன் சில்லி வேற போடுவோம். எவ்வளோ நீங்கள் மிளகாத்தூள் போடுறீங்களோ ஆமாம் அதே அளவு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இதையும் ஒரு வாட்டி கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். உங்களுக்கு பிடிக்கும் தானேங்க இந்த குழம்பு? இது குழம்பு ஆகும் பேபி. இதை நம்ம வதக்கி கிரைண்ட் பண்ணி சிக்கன் கூட வச்சு குழம்பு ஆக்கணும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரிஞ்சிருச்சா? நம்ம தனித்தனியா வறுத்தது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. வடகம், ஜீரகம், சோம்பு, தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள். ஸோ இதை நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான். இப்போ 1/2 கிலோ சிக்கன் சொன்னேன் இல்லையா, அதை சின்ன சின்ன பீஸா போட்டிருக்கேன். நான் தோலோட சிக்கன் எடுத்திருக்கேன், ஏன்னா அந்த தோல்ல இருக்க அந்த கொழுப்பும் சேர்ந்து இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். அதனால ஸோ கம்பல்சரி கிடையாது, ஆனால் தோல் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளோதான். தோலோட இல்லைனா கூட அந்த கொழுப்பு கறியோட சேர்த்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதில் நம்ம அரைச்ச அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதையும் உப்பையும் போட்டு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டு, ரொம்ப எக்ஸ்ட்ரா தண்ணி போடாதீங்க, மிக்சியில் அலசி போடுற தண்ணியை அதில் சேர்த்து ஒரு 2 விசில் எடுத்து வச்சிங்கன்னா சிக்கன் பூ போல் வந்துடும். கொஞ்சம் உப்பு மட்டும் போடுறேன், இதுக்கு மேலே தண்ணி வேணாம். இந்த மிக்சியில் கலசின தண்ணி எடுத்து இவ்வளோ தூரம் போட்டால் போதும், மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், கொஞ்சம் கட்டியாகவே இருக்கட்டும். இதை நம்ம 2 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணலாம். வாவ், பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. இந்த ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க, நம்ம எண்ணெய் வதக்கும் போது போட்டது தான். இது நம்ம அந்த கறியை தோலோடு போடுறதுனால தான் வருது. அந்த ஃப்ளேவர் இந்த குழம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது இது நல்லா முடித்த பிறகு இதில் ரொம்ப கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி கரைச்சல் சேர்க்குறேன். ரொம்ப சேர்க்காதீங்க, ரொம்ப புளிச்சா நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக அந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சேர்த்து ஒரு கொதி விடுங்க. ஸோ இப்போ நம்ம தாளித்து ஊற்றிடலாம். கிராம்பு, பட்டை, கொஞ்சம் பிரியாணி இலை, கருவேப்பிலை, கடைசியாக 2 பச்சை மிளகாய். இந்த சைடு நம்ம ஏற்கனவே விசில் வச்சு எடுத்தோம். புளி வாசனை போடுறதுக்காக நான் கொஞ்சம் கொதிக்க விட்டுருக்கேன். இதில் நம்ம தாளிச்சதை சேர்த்துற வேண்டியதான். சிக்கன் வடக குழம்பு
கம கமன்னு ரெடி ஆயாச்சு. எங்க வீட்ல இன்னைக்கு என்ன லஞ்ச் தெரியுமா? இந்த குழம்பும் சிக்கன் சுக்காவும் காம்பினேஷன் அடிச்சுக்கும் பாருங்க. யாரும் டேஸ்ட் பண்ணலாமா? அந்த நம்ம கொழுப்போட கறி போட்டனால அந்த மேல ஃபுல்லா எண்ணெய், அரைச்சி போட்ட மசாலா திக்கா சுட போகுது ராசு. எப்படி இருக்கு? நீங்க குக்கர்ல சிக்கனை குக் பண்ணனால பூ போல வெந்திருக்கும். நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணாமே பாத்தீங்கல்ல, குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடலாம். இந்த வழக்கமான குருமா அதெல்லாம் ரொம்ப போர் அடிச்சிச்சு. இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சோ வாங்க இப்ப அடுத்து நம்ம ரெசிபி ரிவ்யூக்கு போயிடலாம். இன்னைக்கு இந்த ரெசிபி ரிவ்யூ எனக்கே பயங்கரமான ஒரு வாண்டடான ஒரு ரெசிபி ரிவ்யூங்க. சப்பாத்திக்கு ஏத்த மாதிரி டிஃப்ரெண்டா யூனிக்கான டிஷ்ஷஸோட ரெசிபி ரிவ்யூ. என்னென்ன சேனல்ல இருந்து எடுத்துக்கோனா உங்கள் சமையல்காரன், அதுக்கப்புறம் செலீன்ஸ் ரெசிபி, இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஸோ இவங்க 3 சேனலும் சொன்ன அளவுல சொன்ன இன்கிரியன்ஸ் போட்டா வித்தியாசமான சப்பாத்தி சைட் டிஷ் வருதா? வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட போறது இந்தியன் ரெசிபிஸ் தமிழோட தயிர் பச்சடி மாதிரி ஒன்று பண்ணாங்க. ஸோ பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது, தயிர் வச்சு அட்டன் பண்ணதுனால. ஸோ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா ஒரு ரிச்சான கிரேவியா உங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப ஈஸியான மெத்தட் ஆக்சுவலி. ஸோ வெறும் தயிரும் ஆனியன்ஸ் அவ்வளோதான். உங்களுக்கு வந்து பெரிய ரா மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு தேவை கிடையாது. ஆனா வந்து அந்த டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பன்னீர் கிரேவிலாம் வரும் இல்லையா, அந்த டேஸ்ட் வருது உங்களுக்கு. ஆனா அவங்க வீடியோல வந்து சொன்னது பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க டிஷ் பாத்தீங்கன்னா ஒரு செம்ம எண்ணெயில அப்படியே மிதக்கும். நீங்க 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போடுங்க. அண்ட் கண்டிப்பா உண்மையாவே புளிப்பு இல்லாத தயிர் போடுங்க, ஏன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் அதிகமாயிடுது. இந்த டிஷ்ல இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இது வந்து அவங்க ரைஸ், இட்லி, தோசை எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கண்டிப்பா செட் ஆகல. சப்பாத்தி பூரிக்கு நல்லா இருக்கு, மற்ற டிஷ்க்குலாம் இது மேட்ச் ஆகல. என் தம்பிக்குலாம் வந்து தயிர் பிடிக்காது, ஆனா அவனே இந்த டிஷ் வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டான். ஸோ வந்து தயிர் பிடிக்காதவங்க கூட சாப்பிடலாம். ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரை, நல்ல ரெசிபி. இப்போ நம்ம அடுத்து டேஸ்ட் பண்ண போகிறது உங்கள் சமையல்காரனோட ஒரு சைட் டிஷ். ஓகேங்களா? இது வந்து நான் 3 டிஷ் செய்கிறோமே, நம்ம ஒரு டிஷ் நம்ம முந்தின நாள் நைட் செஞ்சு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பயங்கர பிளான்லாம் பண்ணி இதை நான் முந்தின நாளே பண்ணேன். ஆனால் செம்ம ஃப்ளாப் ஆயிடுச்சுங்க. இவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், கேரட் எல்லாத்தையுமே பச்சையா போட்டு அரைச்சு வந்து அதுக்கப்புறம் கொதிக்க வச்சிருந்தாரு. ஸோ வேலையே இல்லை, ரொம்ப ஈஸியா இருக்கே, நம்ம ஜாலியா பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணேன். 20 மினிட்ஸ்ல வந்து கொதிச்சு பச்சை வாசனை போயிடும்னு சொன்னாரு. ஆனா சீரியஸா எனக்கு 40 மினிட்ஸ் ஆச்சு. டிஷ்ஷோட டேஸ்ட் கொஞ்சம் யூனிக்கா தான் இருக்கு, ஆனா அந்த பச்சை ஸ்மெல் போகவே இல்லை. எங்க வீட்டுல யாருக்குமே பெருசா ரொம்ப பிடிக்கவே இல்லை. ஸோ நீங்கள் வதக்கி அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா மேபி டிஃப்ரெண்ட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். ஆனால் அது அகெயின் ஒரு பழைய நம்ம யூஸ்வலாக எப்பயும் சப்பாத்தி குருமா இருக்கும்ல, அந்த டேஸ்ட் தான் வரும். ஸோ இந்த டிஷ் வந்து எனக்கு ஒன்றும் பயங்கரமாக வந்து எக்ஸைட் ஆகலை. ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு டிஷ் தான் அந்த சேனலோட இந்த டிஷ் மட்டும். ஸோ இப்போ வாங்க நம்ம லாஸ்ட்டாக செலீன்ஸ் ரெசிபியோட சப்பாத்தி கிரேவி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்டாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் குக்கிங் டைம் ஜாஸ்தி, கொஞ்சம் எஃபர்ட் நீங்கள் போடணும். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இந்த டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து பொட்டேட்டோலாம் வச்சு கிரேவி மாதிரி பண்ணி அதில் வந்து பாயில் பண்ண எக்கை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த அட்டம். அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. நம்ம எப்பயுமே சப்பாத்திக்கு ஒரு உருளைக்கிழங்கு மசாலா செய்வோம்ல, அதையும் முட்டை குருமாவையும் சேர்த்தா ஒரு ஃப்ளேவர் எப்படி இருக்கும், அந்த ஃப்ளேவர். இந்த ரெசிபியில் இவங்க சொன்ன மற்ற எல்லாமே ஓகேங்க. ஆனால் ஒரு சேஞ்ச் மட்டும் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இவங்க அந்த வெங்காயம் தக்காளி வந்து வதக்காமல் அப்படியே அரைச்சி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த டிஷ்ல ஏற்கனவே பச்சையாக அரைச்சி அடிப்பட்டோம் இல்லையா, அதனால நான் இதை லைட்டாக வந்து ஒரு வாட்டி கொஞ்சமாக வதக்கி அதுக்கப்புறம் தான் அரைச்சேன். அப்போ உங்களோட குக்கிங் டைமும் குறையும், உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லா கிடைக்குது. அதனால ஸோ சப்பாத்திக்கும் ஓகே, பூரிக்கும் நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் ஏற்கனவே எங்களை சட்னி ரெசிபி ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். போரான இட்லி தோசை கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பார்க்காதவங்க இந்த லிங்க் போய் கண்டிப்பாக செக் பண்ணுங்க. அந்த வகையில தான் இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு டிஃப்ரெண்டான சைட் டிஷ் ட்ரை பண்ணி அதையும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நாங்க சொன்ன சேஞ்சஸ்லாம் மட்டும் மறக்காம பண்ணுங்க. இவங்களோட எல்லா லிங்க்ஸுமே எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நாங்க கொடுக்குறோம், கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்களோட இன்னைக்கு செம்ம யூனிக்கான எக்ஸ்பெரிமெண்ட் வடக சிக்கன் குழம்பு கண்டிப்பா ட்ரை பண்ணி என் கூட கமெண்ட்ஸ்ல அது எப்படி வந்ததுன்னு ஷேர் பண்ணுங்க. ஸோ
ஸோ அடுத்த ரெசிபி ரிவ்யூவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி ரிவ்யூவோடையும் இன்னொரு அடி தூளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோடையும் உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும்